வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை போட்டியில் வெளிச்சத்திற்கு வந்த சிஎஸ்கே பிளேயிங் 11 உள்ள பிரச்சனைகள். இனிமேல் இந்த வீரருக்கு வாய்ப்பே கிடையாது. தல தோனி எடுத்த அதிரடி முடிவு. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்று உள்ள சிஎஸ்கே அணி தற்போது 6வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தன்னுடைய கடைசி சீசனில் விளையாடுகிறார். இதனால் தோனியை வெற்றியுடன் வழியனுப்ப வேண்டும் என்ற உற்சாகத்தில் சிஎஸ்கே வீரர்கள் விளையாடுகிறார்கள். இந்த நிலையில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் அந்த அணியில் சில பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. தோனி கடைசி கட்டத்தில் அபாரமாக விளையாடி ஹாட்ரிக் சிக்ஸர்களை அடித்தது மற்றும் பதிரான அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை எடுத்தது மட்டும் இந்த போட்டியில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லை என்றால் சிஎஸ்கே அணி செய்த தவறுக்கு நிச்சயம் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வெற்றி பெற்றிருக்கும். இதனால் சிஎஸ்கே அணியில் இருக்கும் பிரச்சனைகளை அந்த அணி நிர்வாகம் உடனே சரி செய்ய வேண்டும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதன்படி அந்த போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்கி இருப்பது மிகப்பெரிய மோசமான முடிவு. 3வது வீரராக ருத்ராஜை களமிறக்குவதை விட அவர் தொடக்க வீரராக விளையாடுவதே சரியானதாக இருக்கும். அதே சமயம் ரஹானே தொடர்ந்து தமக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை வீணடித்து வருகிறார். மேலும் ரஹானேவுக்கும் ஃபார்ம் அவுட் ஆகிவிட்டதால் அவருக்கு போட்டியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ரஹானே இடத்தில் சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே அணி பயன்படுத்தலாம். பிளேயிங் 11 இருந்தாலும் அவருக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் ரஹானேவை உட்கார வைத்துவிட்டு அந்த இடத்தில் சமீர் ரிஸ்வியை அடுத்த போட்டியில் விளையாட வைப்பது சரியான முடிவாக இருக்கும் என்றும், இதே போன்று டேரில் மிச்சல் தொடர்ந்து சொதப்பு வருகிறார். அவருக்கு பதிலாக அனுபவ வீரர் மொயின் அலி அல்லது மிச்சல் சாட்னரை பிளேயிங் 11 சேர்ப்பது தான் சரியான முடிவாக இருக்கும். மொயின் அலி சுழற்பந்து வீச்சையும் வீசுவார் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு அது கூடுதல் சாதகமாக இருக்கும். மொயின் அலி மற்றும் சமீர் ரிஸ்வி என இருவரும் நடுவரிசையில் விளையாடுவது சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் நடுவரிசை பிரச்சனையை அது சரி செய்ய உதவும் என்று தற்போது இந்த போட்டியின் மூலம் வெளிக்காட்டி வந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.